மைசூர் பாக் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோமா? கடையில வாங்கினாதான் நல்லா இருக்கும், வீட்டுல அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோமா? வாங்க, எப்படி எளிமையான முறையில ரொம்ப 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 எளிமையான முறையில ரொம்ப சுவையான மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு கடலை மாவுல மைசூர் பாக் செய்ய போறோம். வீட்டுல எப்படி ஈஸியான முறையில மைசூர் பாக் செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் கடலை மாவு. இதை மாவு கடையில தனி கடலை மாவு வாங்குறத காட்டிலும் நம்மளே கடையில கொடுத்து கடலைப்பருப்பு கொடுத்து அரைக்கும் போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படி அரைச்ச கடலை மாவு. ஒரு டம்ளர், இந்த பாருங்க, நான் 100 கிராம் டம்ளர்ல 1 டம்ளர் போட்டிருக்கேன். அந்த 1 டம்ளருக்காக இதுல 2.5, உங்களுக்கு எப்படி சக்கரை வேணுமோ அப்படி 2.5 வேணும்னா வச்சுக்கலாம், 3 வேணும்னாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். நான் இப்ப இதுல 2.5 சக்கரை வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி, ஏலக்காய் வெறுமனே பொடிச்சா வராதுன்றனால ஏலக்காவோட ஒரு சின்னதா கொஞ்சோண்டு சர்க்கரையும் போட்டு சேர்த்து பொடிச்சா கொஞ்சம் பொடியும், அதனால ஏலக்காய் பொடி. இதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் இதுதான். இப்ப நம்ம சமைக்கும் போது பாத்துக்கலாம். எண்ணெய் இந்த டம்ளர்ல ரீஃபைண்ட் ஆயில் 1 டம்ளர் ஊத்திக்கோங்க. அதே மாதிரி இதே டம்ளர்ல 1 டம்ளர், எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லயே 1 டம்ளர் நெய்யும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வானல்ல கொஞ்சம் நெய் விட்டு கடலைப்பருப்பை போட்டு செவர வறுத்துக்கணும். ஆனா தீயவும் விடக்கூடாது, கருகிடவும் கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வறுத்துக்கணும். நல்ல சூடு வரணும், அவ்வளவுதான். மித்தபடி ஒன்றும் கிடையாது. சூடும் வரணும், அதே சமயத்துல பச்சை வாசனையும் போகணும். இது ரெண்டுக்காகவும் தான் இது, அதனால நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இது கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும், நம்ம அதுக்கப்புறம் உதுத்து விட்டுக்கலாம். இந்த அளவு வதக்கிட்டா நமக்கு போதுமானது. இது இதை ஒரு டப்பால தட்டுல போட்டு கொட்டி வச்சிடலாம். இதோட இந்த வேலை முடிஞ்சிச்சு. 2 டம்ளர் சக்கரை போட்டிருக்கேன். அது உங்க இஷ்டம் தான், 2.5 3. சக்கரை கம்மியா போட்டீங்க அப்படின்னா கல்லு மாதிரி இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கரை கரெக்டா போட்டோம்னா சாஃப்டா இருக்கும், கடையில வாங்குற மாதிரி. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்துங்க. ரொம்ப தண்ணி ஊத்த தேவையில்ல. ரொம்ப நிறைய தண்ணி ஊத்துட்டீங்கன்னா நமக்கு தான் லேட் ஆகும் வேலை. அதனால சும்மா ஒரு 1/2 டம்ளர், அது கரையிற அளவுக்கு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றலாம். இது நல்லா கரையட்டும். ஏன்னா இதுக்கு நல்லா கரையணுமே தவிர நமக்கு கம்பி பாகு பதம் தேவையே இல்லை. அதனால இது சும்மா அப்படியே கரையட்டும். கரையிற வரைக்கும் சும்மா கிளறி விடலாம். இதுக்கு எதுவும் பண்ணல, பாகு பதம் எதுவுமே இல்லை. சர்க்கரைய கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திருக்கோம், கரைய விட்டுருக்கோம், நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு முறிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடலை மாவு போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப அப்படியே கொட்டிடாதீங்க, அடி கட்டியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு கட்டிப்படாது, இல்ல கட்டி ஆயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர் உங்களுக்கு தேவைப்பட்டாதான், நான் எதுவும் கலர் போடுறதா இல்ல. பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி போடுறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நிறைய நேரம் கொஞ்சமா நம்ம கிளறும் போது நிறைய நேரம் கிளற வேண்டி இருக்காது. ஆனா கொஞ்சம் நிறைய நேரம் கிளற வேண்டியதா இருக்கும் மைசூர் பாக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும் இந்த மாதிரி செய்யும்போது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட ஆரம்பிக்கலாம். பாத்திரத்துல பாருங்க ஒட்டுது, பாத்தீங்களா? அதனால எண்ணெய் விட்டுதான் இனிமே இதை வேக விடணும். 1 டம்ளர் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ஃபுல்லா நம்ம நெய் போட முடியாது, 2 டம்ளர்ன்றனால 1 டம்ளர் ரிஃபைண்ட் ஆயிலும் 1 டம்ளர் நெய்யும் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும், ஃபுல்லாத்தையும் ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்களா, நெய் விட்டவொடனே கொஞ்சம் சைட்ல ஒட்டலை பாத்தீங்களா? அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் விடணும். கொஞ்சம் எண்ணெய் விடலாம். எண்ணெய் விட்டு கைவிடாம கிளறுங்க.
அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். இது சாஃப்டா இருக்கும், இது ரொம்ப ஹார்டா இருக்காது. ஏன்னா சக்கரை நிறைய போடுறோம் இல்லையா, அதனால ஹார்டா இருக்காது. நெய் விடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரிஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு நல்லா கலரிட்டு அது கொஞ்சம் செட் ஆன பிறகு அதுக்கப்புறம் லேட்டாக நெய் விட்டீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் அந்த நெய் வாசனை இருக்கும். ஃபர்ஸ்ட்லயே நெய் விட்டுட்டீங்க அப்படின்னா நெய் வாசனை இருக்காது. அதனால லேட்டா தான் நெய் விடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல ஒரு மாதிரி நுரைச்சி வருது பாத்தீங்களா. இப்ப கொஞ்சம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் நல்லா ஃபுல்லா நுரைச்சி வரும்போது தான் அது ஃபுல்லா வெந்துருச்சு. நமக்கு இப்ப ஒட்டாம வரல பாருங்க, பாத்திரத்துல ஒட்டுது. அப்ப இன்னும் இது ரெடி ஆகலன்னு அர்த்தம். இன்னும் பாதி எண்ணெய் தான் விட்டுருக்கோம், இன்னும் பாதிக்கு மேல விடணும். அதனால விட்டுட்டு கிளறிட்டே இருங்க. இது ஒட்டாம வரும்போது தான் நமக்கு கரெக்டான பதம்ன்றது நமக்கு தெரியும். பாருங்க, ஒட்டாம வரல, இன்னும் கிளறணும். பாத்தீங்களா, நம்ம பாக்குற மைசூர் பாக்குல இருக்கிற கலர் வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல சரியாயிடும். மிச்சம் இருக்கிற நெய்யை விடலாம். இப்போ ஹோட்டல்ல பாத்தீங்களா, இன்னும் இது வந்து இந்த நெய்யை உள்ள போனோடனே நம்ம எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி லேயர் பிரியிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இப்ப ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு 2 நிமிஷம் தான். இப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம், எவ்வளவு பெருசு பொங்கி வந்துருக்கு பாத்தீங்களா. அவ்வளவுதான். இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். இது பாருங்க சரியாயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துட்டு நம்ம நெய் தடவின தட்டுல இந்த மாவை ஊத்திடலாம். பாருங்க, நெய் தடவின தட்டுல இப்ப நம்ம ஊத்திட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இதை பீஸ் போட ஆரம்பிக்கலாம். நான் நல்லா அதிகமான அளவுல போட்டேன். நீங்க கொஞ்சம் சின்னதா கூட பெரிய தட்டுல சின்னதா கூட போட்டு வைக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு மாறட்டும். மாறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்ம சின்னதா ஒரு 50 கிராம் தான் நம்ம வந்து கடலை மாவு போட்டோம். அதுக்கே எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்களா. இது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறட்டும். கட் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம கையில புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு லைட்டா நறுக்கி விடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹோம்மேட் மைசூர் பாக்கு, ரொம்ப எளிமையான முறையில, ரொம்ப செலவு ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா நிறைய பொருள் கிடைக்குது. ருசியும் சுவையானதா இருக்கு. இந்த மறக்காம இந்த வீடியோ பாருங்க, செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.